வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு, டிஎன்பிஎஸ்சி எந்த போட்டித் தேர்வுக்கு படிக்கிறீங்க அப்படின்னாலும், உங்களுக்கு 10ஆம் வகுப்பு மிக மிக முக்கியமான ஒரு பாடமா இருக்கு. நீங்க எலிஜிபிளுக்கு கண்டிப்பா 10லேருந்து அதிகமான கேள்விகள் வருது. யுஜிடிஆர்பியா இருந்தாலும், எஸ்ஜிடியா இருந்தாலும் 10ஆம் வகுப்ப படிக்கணும். திரும்ப 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 ரிவைஸ் பண்ணணும். எந்த மாதிரி வேணாலும் கேள்விகள் இருக்கும். அதனால கற்றவை கற்ற பின்னு ஒரு வேர்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த வேர்டிங்க்கான மீனிங்கை கூட படித்து வச்சுக்கோங்க. மிக மிக முக்கியமானது. ஒரு கேள்வி உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கொண்டு வந்து கொடுக்கும், தவறவும் விடும். அதனால் எந்த வார்த்தைகளையுமே விடாமல் படிங்க. எவ்வளோ அதிகமாக படிக்கிறீங்களோ அவ்வளோ அதிகமாக உங்களுக்கு வாய்ப்புகள் கிட்ட வருது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு படிக்கலாம். இந்த பதிவு என்ன அப்படின்னாக்கா, டெஸ்ட்டு 10ஆம் வகுப்பு 5வது டெஸ்ட்டு நம்ம பார்க்குறோம். இயல் 1ல் மட்டும் 3 டெஸ்ட்டு பார்த்துருக்கோம். பார்க்கல அப்படின்னா நீங்கள் கீழே இருக்க லிங்க்கில் போய்ட்டு அந்த டெஸ்ட்டை எழுதி பாருங்கள். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு கீழேயுமே அந்த டெஸ்ட்டோட பிடிஎஃப் இருக்கும். வினாக்கள் மட்டும் இருக்கும். அந்த வினாக்களை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ நல்லா ரிவைஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு 10th நல்லா தெரியும் அப்படின்னா ஆன்சர் போடாதீங்க. ஒரு மாதம் வேறு எதனா படிச்சுட்டு திரும்ப இந்த புக்கு நமக்கு டச் விட்டு போச்சு அப்படிங்கும்போது இந்த பிடிஎஃபை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் இந்த பதிவே. முக்கியமாக இந்த புக் ஃபீடிங்கே எதுக்காக அப்படின்னா, நான் வந்து ஃபேமிலியில் இருக்கேன், குடும்பத்தை பார்த்துக்கிறேன், நான் வந்து புக்கே எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க என்னோடய பதிவை பார்த்துட்டு அட்லீஸ்ட் புக்கை தேடி எடுத்திங்கன்னா கூட அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். தயவு செஞ்சு ஃபேமிலியில் இருக்கவங்க படிக்கணுங்கிறதா உங்கள் கனவாக இருக்குன்னா தயவு செஞ்சு படிங்க. உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செஞ்சுப்பாங்க. உங்களோட ஹார்ட் ஒர்க்கை பார்த்து அவங்க தானாகவே மாறுவாங்க. இவங்களுக்கு நான் தான் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை, அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு செஞ்சுப்பாங்க. ஓரளவு உங்களை நீங்கள் யார் அப்படிங்கிறத முதல்ல மைண்டில் யோசித்து உங்களுக்கான படிக்க வேண்டிய வேலையை பாருங்கள். அதுதான் இந்த இந்த புக் ஃபீடிங்கோட மெயினான நோக்கமே. சரி, நம்ம இன்றைக்கி டெஸ்ட்டு 5 பார்க்கலாம். நீங்கள் இந்த தலைப்புகள் கேட்கிறதா என் குரல், மேகம் பாடல், காற்றே வா, முல்லைப்பாட்டு, துணைப்பாடம் வந்து பிரம்மம், இலக்கணம் வந்து தொகாநிலை தொடர். இந்த ஹெட்டிங்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். முதல் கேள்வி, மகாகவி பாரதியார் குறித்த பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது? இவர் நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை, எட்டயபுர ஏந்தல் என பாராட்டப்பட்டவர் பாரதியார். கேலி சித்திரம் மற்றும் கருத்து படங்கள் உருவாக்கியவர். சிறந்த சிறுகதை ஆசிரியராகவும் இதழாளராகவும் பணியாற்றினார். இந்தியா, சுதேசமித்திரன், குயில் ஆகிய இதழ்களின் ஆசிரியராக பணியாற்றினார். குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி ஆகியவற்றை இயற்றியவர். ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுமே மிக மிக முக்கியம். இந்த 4ல் எது தவறானதுன்னு கண்டுபிடிக்க முடியுதா பாருங்கள். நிறைய பேருக்கு ஆன்சர் சொல்லியிருப்பீங்க. ஆன்சர் இந்தியா, சுதேசமித்திரன், குயில் கிடையாது. குயில் இதழ் யாருன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இதில் தவறானது, மகாகவி பாரதியார் குறித்த தவறான கூற்று எதுனா தான் தவறானது. அடுத்து 2வது கேள்வி, பருவக்காற்றின் உதவியால் நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு நேரடி பயண வழியை கண்டுபிடித்த கிரேக்க மாலுமி யார்? ஆன்சர் ஹிப்பாலஸ். ஆன்சர் ஹிப்பாலஸ். அடுத்து 3வது கேள்வி பாருங்க, தென்றல் காற்று தொடர்பான மேற்கோள்கள் குறித்து பின்வரும் கூற்றில் சரியானது எதுன்னு கேட்குறாங்க. வண்டொடு பூக்க மணவாய் தென்றல்னு சொல்லுது புறநானூறு. நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும்னு சொல்கிறது பத்மகிரிநாத தென்றல் விடுத்தூது. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டின்னு சொல்லுது சிலப்பதிகாரம். வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டான்னு சொல்லுது புறநானூறுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த எல்லா பாடல்களுமே மிக மிக முக்கியம். 2024 எடிஷன்லையும் இருக்குது, 25லையும் இருக்குது. எதை வேணால் கேட்பாங்க. இதில் ஒன்று தான் சரி, பாக்கியெல்லாம் தவறாக கொடுத்துருக்காங்க. வண்டொடு புக்க மணவாய் தென்றல்னு சொல்கிறது புறநானூறு கிடையாது. நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும்னு சொல்கிறது தான் பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தூது. இது மட்டும்தான் சரியானது. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டின்னு சொல்கிறது புறநானூறு. வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டான்னு சொல்கிறது வாயு ஆராதனை, ஔவையாரோட வாயு ஆராதனைங்கிற அதிகாரத்தில் வர்றது. இதில் சரியானது எது மட்டும்தான், நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலை அப்படின்னு வர பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தூது மட்டும்தான் சரியானது. அடுத்து, பின்வரும் இணைகளில் தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. சொற்பொருள்,
நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம். நேமினா சக்கரம், கோடுனா மலை, கொடுஞ்செலவு அப்படின்னா என்ன வரும்? கொடுஞ்செலவு அப்படிங்கிறது தான் தவறானது. கொடுஞ்செலவு அப்படின்னா விரைவாக செல்லுதல்னு வரும். இதில் என்ன போட்டிருக்கு? மெதுவாக செல்லுதல்னு போட்டிருக்கு. அப்போ தவறான இணை என்னது? ஈ தான் தவறானது. அடுத்து, பின்வரும் சொற்களில் இலக்கண குறிப்பில் தவறானது எது? இதெல்லாம் ஒரே ஒரு இலக்கண குறிப்பு படிச்சிருந்தாலே நம்ம 1 மார்க் வாங்கிடலாம். அப்போ இப்போது 4 இலக்கண குறிப்புக்கும் ஆன்சர் தெரிஞ்சாதான் உங்களால் 1 மார்க் வாங்க முடியும். மூதுயிர் அப்படின்னா பண்புத்தொகை, உருதுயர் அப்படின்னா வினைத்தொகை, கைதொழுது அப்படின்னா கைகளால் தொழுது அப்படிங்கிற 3ஆம் வேற்றுமை தொகை, தடக்கை அப்படின்னா பண்புத்தொகை அப்படிங்கிறது தவறு. தடக்கை அப்படின்னா என்ன வரும்? உரிச்சொல் தொடர். தடக்கை அப்படிங்கிறது உரிச்சொல் தொடர். அடுத்து 6வது கேள்வி, ஹிப்பாலஸ் பருவக்காற்றின் வழியாக பெருகிய வாணிகம் எது? எந்த வணிகம் பெருகுச்சு? ஆன்சர் யவன கடல் வணிகம் பெருகுனதாக கொடுத்துருக்காங்க. யவன கடல் வணிகம் பெருகுனுச்சு. அடுத்து 7, ஏதேனும் ஒரு செயல் நன்றாக முடிய தெய்வத்தை தொழுது நின்று அயலார் பேசும் சொல்லை கூர்ந்து கேட்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் விருச்சி கேட்டல் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து, முல்லைப்பாட்டு நூல்களுள் ஒன்று, இது டேஷ் அடிகளை கொண்டது. முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்களில் ஒன்று, அது எத்தனை அடிகளை கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. முல்லைப்பாட்டு எத்தனை அடிகளை கொண்டது? 103 அடிகளை உடையது. 9வது கேள்வி, பின்வரும் சொற்களில் இலக்கண குறிப்பில் தவறானது எது? ஊழ் அப்படின்னா அடுக்கு தொடர் தான். 2 வார்த்தை வரல, இருந்தாலும் புக்கில் ஊழ் அப்படிங்கிறது அடுக்கு தொடர்னு கொடுத்துருக்காங்க. வளர்வானம் வினைத்தொகை. வாரா அப்படிங்கிறது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். செந்தி அப்படிங்கிறது பெயரச்ச விகுதின்னு கொடுத்துருக்காங்க. இது செந்தி அப்படிங்கிறது தவறு, பெயரச்ச விகுதி கிடையாது. செந்தி அப்படிங்கிறது பண்புத்தொகை. அடுத்து 10வது கேள்வி, டேஷ் ஆண்டுகளுக்கு முன் மாணிக்கவாசகர் திரு அண்ட பகுதியில் இவ்வாறு எழுதுகிறார். அண்ட பகுதியில் உண்டை பிறக்கம், சிறியனாக பெரியோன் தெரியின், அளப்பெருந்தன்னை வளப்பெரும் காட்சி அப்படின்னு எழுதியிருப்பாரு. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு கேட்குறாங்க. 10வது கேள்விக்கு ஆன்சர் 1300 ஆண்டுகளுக்கு முன். 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் சொல்லிட்டாரு. அடுத்து 11வது கேள்வி, பொறுத்துக. மேகங்களின் தன்மையும் அது எப்படி நடந்துக்குது, எப்போது எந்தெந்த டயத்தில் எப்படிலாம் நடந்துக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மேகங்கள் துணிச்சலானவை எப்போது? சூரியனை மறைக்கும் போது. மேகங்கள் கருணை உள்ளவை எப்போது? தாகங்கள் தீர்க்கும் போது. மேகங்கள் அழகானவை எப்போது? வானவெளியில் மலைகள் மீது நடைபெயலும் போதுன்னு நினைக்கிறேன். மலைகள் மீது நடைபெயலும் போது அழகானவை. மேகங்கள் அற்புதமானவை எப்போது? அற்புதமானவை வான்வெளியில் மிதந்து செல்லும் போது. நடைபெயல்றது மலை மீது, ஓகேவா? மலை மீது நடைபெயலும் போது அழகானது. அற்புதமானது எப்படின்னாக்கா தன்னுயிரும் போகாமல், தண்ணீரும் இல்லாமல் தன்னுயிரும் போகாமல் வான்வெளியில் மிதந்து செல்லும் போது அப்படின்னு. எதுக்கு இது அப்படின்னாக்கா நீங்கள் பாடல் வரியை ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும் எந்த எக்ஸாமாக இருந்தாலும். 11க்கு ஆன்சர் ஏ தான் ஆன்சர். மொத்த டெஸ்ட்டுமே உங்களுக்கு ஒரு நினைவூட்டலுக்கான ஒரு முயற்சி தான். சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து நிரப்புக. செந்தி சுடரிய ஊழியும் பணியோடு தன்பெயல் டேஷ் அவையிற்று உள்முறை வெள்ளம். பாடல் பரிபாடல், கீரந்தையாரோட பாடல். இந்த டேஷில் என்ன வரும் அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள். ஒரு 2 தடவை படிச்சிருந்தா கூட 3வது தடவை யாராவது கேட்கும்போது டக்குன்னு அந்த வார்த்தை வந்துடும். திரும்ப அந்த வார்த்தை ரொம்ப நாளைக்கு நினைவில் இருக்கும். திரும்பவும் ஒரு ரிவைஸ் கொடுக்குற வரைக்கும் ஒரு 10 days 20 days கழித்து திரும்பவும் ரிவைஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி பாடலை ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. செந்தி சுடரிய ஊழியும் பணியோடு தன்பெயல் டேஷ் தலைய ஊழியும். பணியோடு தன்பெயல் தலைய ஊழியும் அவையிற்று உள்முறை வெள்ளம்னு வரும் பாடல். அடுத்து 13வது கேள்வி, கூற்று மற்றும் காரணம். கேட்க வேண்டிய பாடல், சொல்லத்தக்க செய்தி ஆகியவை கூட்டுநிலை பெயரெச்சங்கள்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடிவது கூட்டுநிலை பெயரெச்சங்கள் ஆகும். கூட்டுநிலை பெயரெச்சங்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க தொகாநிலை தொடரில். கூற்று காரணம்
13க்கு கூற்று காரணம் இரண்டுமே சரி. கூற்றிற்கான சரியான விளக்கம் ரெண்டுமே சரியானது, படிச்சுக்கோங்க. அடுத்து பாடல் பாருங்க. பூக்களிலிருந்து திருடும் நறுமணத்தை, வீணையிலிருந்து கவர்ந்த இசையை எங்கே கொண்டு போய் ஒழித்து வைக்கிறாய்? இந்த பாடலை பாடினது யாரு? அப்துல் ரஹ்மானா நாகூர் ரூமியா? ஆன்சர் அப்துல் ரஹ்மானோட பாட்டு. 15வது கேள்வி, சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடுக்கவும். சீ பிரீஸ்னா என்ன, டெம்பஸ்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. சீ பிரீஸ்னா என்னது? கடல் காற்று. டெம்பஸ்ட் அப்படின்னா புயல் அப்படி தானே போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ வன் புயல்னு கொடுத்துருக்காங்க. பழைய புக்கில் வந்து வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போது இருக்கிற புது புக்கில் சீ பிரீஸ் கடல் காற்று, டெம்பஸ்ட்டுக்கு வந்து வன் புயல்னு தான் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்லேட்டில் போனாலும் வன் புயல் தான் இப்போ வருது. டெம்பஸ்ட்னா வன் புயல், சீ பிரீஸ் அப்படின்னா கடல் காற்று அப்படிங்கிறத படிச்சுக்கோங்க. 16, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? பின்வரும் கூற்றுகளில் சரியானது. கூற்று 1, வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை 2000 ஆண்டில் தொடங்குச்சின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 2, கஜா புயலின் பெயரை இலங்கை வழங்கியது, பேட்டி புயலின் பெயரை தாய்லாந்து வழங்கியதுன்னு கொடுத்துருக்காங்க. 16க்கு எது தவறு? கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. எது சரியானது? இது 3மே சரியானது தான். 1, 2 மற்றும் 3மே சரியானவை. அடுத்து 17வது கேள்வி, கொரியாலிஸ் விளைவுகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. புவி தனது அச்சில் மேற்கிலிருந்து கிழக்காக சுழல்கையில் நிலநடுக்கோட்டின் வடக்கு பகுதியில் வீசும் காற்றை வலப்புறமாகவும் தெற்கு பகுதியில் வீசும் காற்றை இடப்புறமாகவும் திருப்பும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வங்கக்கடலில் வீசும் புயலும் அமெரிக்கா, ஜப்பான், சீனாவை தாக்கும் புயல்களும் இடம்புரி புயல்கள்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கரை மற்றும் ஹவாய் தீவுகளை தாக்கும் புயல்கள் வந்து வலம்புரி புயல்கள். எல்லாமே சரியானது தான். அமெரிக்காவை சேர்ந்த கணித வல்லுநர் காஸ்பாட் கொரியாலிஸ் இவ்விளைவை 1835ஆம் ஆண்டு கண்டுபிடித்தார். இந்த 1835ஆம் ஆண்டுங்கிறதும் சரியானது தான். கொரியாலிஸ் அப்படிங்கிறதும் சரியானது தான். இவர் அமெரிக்காவை சேர்ந்தவர் அப்படிங்கிறது தவறு. இவர் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த கணித வல்லுநர் தான் வந்து காஸ்பாட் கொரியாலிஸ். அந்த நாடு முக்கியம். எதை வேணால் தவறாக கொடுப்பாங்க, கண்டுபிடிக்கிற நிலமையில படித்து வச்சுக்கோங்க. ஆன்சர் 4 மட்டும் தவறானது. இதில் 4 மட்டும்தான் தவறு, பாக்கி அனைத்துமே சரியானவை. அவர் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர். கொரியாலிஸ் வந்து பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர். அடுத்து பாருங்க, கூற்று மற்றும் காரணம் கேள்வி. கரும்பை தின்றான். இத்தொடரில் 2 சொற்களுக்கு நடுவில் ஐ என்னும் வேற்றுமை உருவு மறைந்து நின்று பொருளை தருவதால் இது தொகாநிலை தொடர் ஆகும். காரணம், தொடரில் வேற்றுமை உருபுகளோ அல்லது வினை, பண்பு முதலியவற்றின் உருபுகளோ மறைந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்பது தொகைநிலை தொடர் எனப்படும். ரெண்டுத்தையுமே நான் படிச்சுட்டேன். எது தவறுன்னு கண்டுபிடிக்க முடியுதா பாருங்கள். நீங்களே படித்து பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இதில் கூற்று அப்படிங்கிறதுல கரும்பை தின்றான்ங்கிறது தொகைநிலை தொடர். இங்கே வந்து தொகாநிலை தொடர்னு கொடுத்துருக்காங்க. உருபு நின்று பொருளை தருவது, மறைந்து நின்று பொருளை தருவது வந்து தொகாநிலை தொடர் கிடையாது. மறையாமல் இருந்தால் தான் தொகாநிலை தொடர். அப்போது கூற்று தவறானது. காரணம் சரியாக தான் கொடுத்துருக்காங்க, படித்து பார்த்துக்கோங்க. ஆன்சர் கூற்று தவறு, காரணம் சரி. கூற்று தவறு, காரணம் சரி. 19வது கேள்வி, முல்லைப்பாட்டு குறித்த கூற்றுகளை கவனிக்கவும். முல்லைப்பாட்டு குறித்த கூற்றுகளை, முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. 10 பாட்டு நூல்களிலேயே குறைந்த அடிகளை கொண்டது. 10 பாட்டு நூல்களில் குறைந்த அடிகளை கொண்டது முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டை இயற்றியவர் பலப்பட்டடை சொக்கநாத புலவர்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது தவறானது? முல்லைப்பாட்டை இயற்றியவர் நப்பூதனார். இங்கே சொக்கநாதர்னு கொடுத்துருக்காங்க. அப்போது எது மட்டும்தான் சரி? 1 மற்றும் 2 தான் சரி. அப்போது ஆ தான் சரியான ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து பொறுத்துக்க பாருங்கள். கிழக்கு அப்படின்னா என்ன வரும்? மேற்குன்னா என்ன வரும்? வடக்குன்னா என்ன வரும்? தெற்குன்னா என்ன வரும்? தெற்குன்னா தென்றல், தென்றல் தெரியும். வடக்குன்னா வாடை. கிழக்குன்னா என்ன வரும்? மேற்குன்னா என்ன வரும்? கிழக்கு அப்படின்னா குணக்குன்னு வரும். மேற்கு வந்து குடக்குன்னு வரும். டா வரும், அதை மட்டும் கரெக்டாக படிச்சுக்கோங்க. கிழக்கு குணக்கு, மேற்கு வந்து குடக்குன்னு வரும். ஆன்சர் வந்து ஏ தான்
சரியான விடை. அடுத்து 21வது கேள்வி. குளோரோஃப்ளோரோ கார்பன் ஓசோ படலத்தில் ஓட்டை ஏற்படுத்துவதால் பூமியை நேரடியாக தாக்குவது எது? ஆன்சர், குளோரோஃப்ளோரோ கார்பன் வந்து ஓசோன் படலத்தில் ஓட்டையை ஏற்படுத்திடும். அந்த மாதிரி ஓட்டையை ஏற்படுத்தினா பூமியை நேரடியாக தாக்குறது எது அப்படின்னா புற ஊதா கதிர்கள் நேரடியாக தாக்க ஆரம்பிக்குது. அடுத்து 22வது கேள்வி. மென்துகிலாய் உடல் வருடி வாஞ்சையுடன் மனம் வருடி பகலெரிச்சல் பணக்கவலை பயக்குழப்பம் எல்லாத்தையும் மறக்க வைக்கணும். இது எது அப்படின்னு சொல்கிறாரு? காற்று எல்லாத்தையும் மறக்க வைக்குது அப்படி சொல்கிறாரு. யார்? ஆன்சர், தேவக்கோட்டை வாமூர்த்தி. தேவக்கோட்டை வாமூர்த்தி. 23வது கேள்வி. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். நிரப்புக. உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா டேஷ் இடம் வகிக்கிறது? இந்தியாவில் தமிழகம் எந்த இடம் வகிக்கிறது? இது நிறையா தடவை ரிப்பீட் ஆன கேள்வி. கூற்றா கூட கேட்பாங்க, தவறாக கொடுத்துட்டு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா, உலகத்தில் இந்தியா 5வது இடத்துல இருக்குது. இந்தியாவில் தமிழ்நாடு ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. அப்போது ஆதான் சரியான விடை. அடுத்து, பின்வரும் இணைகளில் தவறான இணை எது? நறுவி அப்படின்னா நறுமணமுடைய மலர்கள், தூவி அப்படின்னா தூவி, சுவல் அப்படின்னா சொல், விருச்சி அப்படின்னா நற்சொல். இதில் எது தான் தவறானது? சுவல்னா சொல் கிடையாது, சுவல்னா என்ன வரும்? தோல்னு வரும். அப்போ தவறானது ஈ தான் தவறானது. அடுத்து, முதல் பொருள் என்பது நிலமும் பொழுதும் ஆகும். அப்போது கருப்பொருள் என்பது எவற்றை குறிக்கும்னு கேட்டிருக்காங்க. முதல் பொருள்னா நிலமும் பொழுதையும் சொல்லுவோம். கருப்பொருள்னா எதெல்லாம் சொல்லுவோம்? கருப்பொருள் நிறைய வரும். இங்கே என்ன மட்டும்தான் இருக்கு? தெய்வம், உணவு, மரம், இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போது இதில் சரியானது தெய்வம், உணவு, மரம், புறா, இதெல்லாம் நிறைய வரும் இல்லையா? மக்கள், அது எல்லாமே வந்து கருப்பொருளில் தான் வரும். ஆன்சர் ஆ. பின்வரும் இணைகளில் தவறான இணை எது? எழுவாய் இனியன் கவிஞர். பெயரச்ச தொடர் வந்து பாடி மகிழ்ந்தனர். விழித்தொடர் வந்து நண்பா எழுது. வினைமுற்று தொடர் வந்து பாடினாள் கண்ணகி. இதில் ஒன்று மட்டும் தவறாக இருக்குது. கண்டுபிடிக்க முடியுதா பாருங்கள். பெயரச்ச தொடர் வந்து பாடி மகிழ்ந்தனர் அப்படிங்கிறது தவறு. மகிழ்ந்தனர்ங்கிறது வினை இல்லையா? அப்போ இதுக்கும் பெயரச்சத்துக்கும் சம்மந்தமே இல்லை. இது தவறானது. கேட்ட பாடல் அந்த மாதிரி வந்தால் தான் பெயரச்ச தொடர். எழுவாய் தொடர் இனியன் கவிஞன். விழித்தொடர் நண்பாய் எழுது. வினை முற்றுத்தொடர் பாடினாள் முற்று பெற்றிருக்கா. அப்போது இது பாடினாள் கண்ணகி அப்படிங்கிறது வினை முற்றுத்தொடர். தவறானது பாடி மகிழ்ந்தனர் அப்படிங்கிறது தவறு. அது பெயரச்ச தொடர் கிடையாது. அடுத்து 27வது கேள்வி பாருங்க. கூற்று. ஒரு சொல் 2 அல்லது 3 முறை அடுக்கி தொடர்வது அடுக்கு தொடராகும். அடுக்கு தொடர் என்பது தொகாநிலை தொடரின் ஒரு வகையாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான்னு சொல்லுங்க. தொகாநிலை தொடர் மொத்தம் எத்தனை இருக்கு? 9 இருக்குது. அதில் அடுக்கு தொடரும் வருமா அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அதோட தொகாநிலை தொடர்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சால் கூட நீங்கள் அடுக்கு தொடர் தொகாநிலை தொடர் தான் சொல்லிடுவீங்க. ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. ஆனால் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. இது வேற அது வேற, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் ரெண்டுமே சரியானது தான். அடுக்கு தொடர் என்பது தொகாநிலை தொடரின் ஒரு வகைங்கிறது தனியாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஒரு சொல் 2 அல்லது 3 முறை அடுக்கி வருவது அடுக்கு தொடர்ங்கிறது அது ஒரு தனி ஸ்டேட்மெண்ட்டு. ரெண்டுமே சரியானது. 27க்கு ஆன்சர் கூற்று காரணம் இரண்டும் சரி. கூற்றுக்கும் காரணத்திற்கும் தொடர்பு எதுவும் இல்லை. அடுத்து, முல்லை நிலத்தின் உரிபொருள் யாது? முல்லை நிலத்தின் உரிபொருள் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். ஊடலும் ஊடல் நிமித்தமும் வந்து மருதத்துக்கு வரும். மருதம் ஊடலும் ஊடல் நிமித்தமும்னு வரும். பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் எதுக்கு வரும்? பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் பாலை வந்து ரொம்ப கோடையாக இருக்கும்ல, அப்போ எல்லாம் பிரிஞ்சு போயிடுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலை பீன்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். பாலை தான் வந்து பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் பாலை. புணர்தலும் புணர்தல் நிமித்தமும்
குறிஞ்சி மலை பிரதேசத்துக்கு போனால் சேர்ந்து இருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது குறிஞ்சி வந்து புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். இல்லை இரங்கல் தான் வரல, இரங்கலும் இரங்கல் நிமித்தம் வந்து நெய்தல் வரும். அடுத்து 29வது கேள்வி பாருங்க. கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலை படைத்தவர் யார்? கப்பலுக்கு போன மச்சான் யாரு? நாகூர் ரூமி. அவருக்கு என்ன ஒரு தஞ்சாவூரை சேர்ந்தவர். 30வது கேள்வி பாருங்க. சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து நிரப்புக. மேகங்கள் ரொம்ப அற்புதமானவை, தண்ணீரும் இல்லாமல் டேஷ் வான்வெளியில் மிதந்து செல்லும் போது. டேஷ்ல என்ன வரும்? தண்ணீரும் இல்லாமல் தன்னுயிரும் போகாமல் வான்வெளியில் மிதந்து செல்லும் போதுன்னு வரும். அடுத்த 31வது கேள்வி நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்புக்கட்டுக்குள் அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் எது? யாப்புக்கட்டுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் எது? ப்ரோஸ் பொயட்ரின்னு சொல்லுவாங்க. இதோட இந்த பதிவு முடியுது. இதுக்கு அடுத்த பதிவில் பார்க்கலாம். இதே மாதிரி சோஷியலையும் நம்ம முடித்த வரைக்கும் 6th 7th டெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். தொடர்ந்து படிங்க, ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. எல்லா எக்ஸாமும் 1 by 1 கண்டினியூவாக வருது. தொடர்ந்து படிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் படிக்க சொல்லுங்கள்.